Welcome to JC Maths Tuition. இப்போ நம்ம 12th Business Maths Exercise 1.1ல first sum பார்க்கலாம். Solve the following equations by using Cramer's rule. Cramer's rule யூஸ் பண்ணி அவங்க system of equations ஒரு 5 subdivision கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு subdivisionல நம்ம ஒரே வீடியோல பார்த்திரலாம். பாருங்க first sum பாருங்க 2x plus 3y is equal to 7, 3x plus 5y is equal to 9. இதோட solution பார்ட்ல first நீங்க இந்த equation formatல எழுதிக்கோங்க. So first equation format 2x plus 3y is equal to 7, 3x plus 5y is equal to 9, 1, 2 ரெண்டு equation இருக்கு. இந்த ரெண்டு equation இருந்து first நம்ம வந்து matrix formatல எழுதிக்கணும். 2, 3, 3, 5 இந்த formatல எழுதிக்கோங்க. Actually இது வந்து நம்ம determinant எடுக்கணும், not matrix, determinant எடுக்கணும். del is equal to அப்படின்னு சொல்லிட்டு determinant எடுக்கணும். delனா delta இது delனாலே நம்ம determinant எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த sign வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். determinant எடுக்கும்போது அது வந்து not equal to 0 வரணும். del வந்து not equal to 0 வரும். அப்பதான் நம்ம வந்து x value y value solve அப்படினாங்கனாலே நம்ம x value y value கண்டுபிடிக்கணும். நான் introduction வீடியோ கொடுத்திருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்துட்டு first step வந்துட்டு del கண்டுபிடிக்கணும். x and y value கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப del is equal to 5 2s are 10 minus 3 3s are 9 அப்ப is equal to 1. அப்ப del value வந்து நமக்கு 1 ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. next stepல பாருங்க நமக்கு x and y வேணும் இல்லையா? அப்ப del x next step del x. இப்போ x வேணும். x இங்க நமக்கு x வேணும் அப்படினு சொல்லி இருந்துச்சுனா xங்கற இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இந்த வேரியபிள்ஸ் இல்லாம இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த வேல்யூஸ் இங்க போடணும் 7 9. y டேர்ம்ல இங்க x வேணும், அதனால xங்கற இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். yங்கற இடத்துல del நம்ம as it is என்ன கொடுத்திருக்கோமோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட்னா 7 5s are 35 minus 9 3s are 27. இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு del x வேல்யூ 8 கிடைக்கும். இப்போ del x கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம del y கண்டுபிடிக்கணும். del y கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் அதே தான். நமக்கு y வேணும். ஸோ அதனால y பார்ட்ல மட்டும் 7 9 அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை இங்கே போட்டுக்கலாம். எக்ஸ் பார்ட்டில் டெல்லில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நான் இது உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 2s are 18 minus 7 3s are 21. நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். del y is equal to minus 3ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு 3 வேல்யூவும் கிடைச்சிச்சு. del 1 நமக்கு x1 y தான் வேணும். ஸோ del x கண்டுபிடிச்சிட்டோம், del y கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கணும். x is equal to del x by del. இதான் நம்மளோட ஃபார்முலா, xக்கான ஃபார்முலா. del x நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 8. del வந்து 1, 8 divided by 1 8. நமக்கு x value is equal to 8 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்து y க்கு இதே சேம் ஃபார்முலா தான், del y by del வரும். del y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -3 divided by 1 நமக்கு -3 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது x, y is equal to 8, -3. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நம்ம செகண்ட் சப்டிவிஷனோட ஈக்குவேஷன் பாருங்க. 5x plus 3y is equal to 17, 3x plus 7y is equal to 31 ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம xy வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம்க்கு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம del கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஃபார்ம் எடுத்துக்கணும். 5 3 அப்படியே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி கீழே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3 7. இது வந்துட்டு இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். 7 5s are 35 minus 3 into 3 9. 35 minus 9 போடும்போது நமக்கு வந்துட்டு 26 கிடைக்கும். del is equal to 26. டெல்லுக்கு வந்து நமக்கு ஒரே ரூல் தான், இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். del என்னன்னா நம்ம del x del y யோட ஃபார்முலா இங்க x and y தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சால்வ் அப்படினாலே இந்த x and y தான் கண்டுபிடிக்கிறோம். x and y யோட ஃபார்முலா என்ன? x ஓட ஃபார்முலா என்ன? del x by del. y யோட ஃபார்முலா என்ன? del y by del. இந்த ஃபார்முலாஸ் நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து del கண்டுபிடிச்சிட்டு 0வா இருந்துச்சு நமக்கு அது இன்ஃபினிட்டி ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு கீழே கண்டிப்பா 0 இருக்கக்கூடாது. ஸோ del x இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் del கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து del x del y கண்டுபிடிக்கணும். del x கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா இந்த x நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப x வேணும் அப்படிங்கும்போது இந்த x இங்க தானே x ஓட வேல்யூஸ் எழுதிருக்கும். இதுக்கு பதிலா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் இந்த 17 31 அதாவது ஆன்சர் சைடு ஈக்குவேஷன்ல ஆன்சர் சைடு இருக்கிறத எழுதிக்கணும். கான்ஸ்டன்ட்ஸ் 17 31 எழுதிக்கணும். y சைடுல நமக்கு ஈக்குவேஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். போட்டா 17 into 7 போட்டு பாருங்க, உங்களுக்கு 119 வரும். 31 into 3 போடும்போது உங்களுக்கு 93 வரும். உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடு, ஸோ நீங்க கால்குலேட்டர்லயே செக் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இருக்கலாம். del x ஓட ஆன்சர் வந்துட்டு 26 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபார்முலாக்கு del y வேணும் இல்லையா? ஸோ del y யோட del y வேணும் அப்படிங்கும்போது இந்த y அப்படிங்கிறதுனால y வந்து இந்த x and y இல்லையா? yங்கிறது வந்து செகண்ட் பார்ட். அந்த செகண்ட் பார்ட்ல வந்து இந்த 17 31 எழுதிக்கணும். இங்க என்ன வேணுமோ அந்த இடத்துல மட்டும் மாத்திக்கணும். xங்கிற இடத்துல சேஞ்ச் பண்ணக்கூடாது. xங்கிற இடத்துல ஈக்குவேஷன்ல 5 3 இருக்கு. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 5 into 31 வரும் 155 வரும். மைனஸ் 17 into 3 51 வரும். இது கேன்சல் மைனஸ் பண்ணும்போது நமக்கு del y கிடைக்கும். del y வந்து 104 கிடைக்குது.
ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். டெல் எக்ஸ் டெல் ஒய் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ் பை டெல் எக்ஸ் வேல்யூ என்ன 26 டிவைட் பை டெல் வேல்யூ என்ன 26 கேன்சல் பண்ணி நமக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஒய் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 104 டிவைட் பை 26. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26 டைம்ஸ் போகும். 4 × 26 104. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம எக்ஸ் ஆன்சர் பார்ட்டில் எக்ஸ் ஒய் அதான் நமக்கு வேணும். 1, 4 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாம், தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். வந்து நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மூணு வேரியபிள்ஸ் வருது, எக்ஸ் ஒய் இசட் வருது. சேம் அதே ப்ரொசீஜர் தான், ரொம்ப சிம்பிள். கிராமர் சொல் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். டெல் கண்டுபிடிக்க எக்ஸ் ஒய் இசட்டோட கோஃபிஷியன்ஸ் வித் சைனோட 2 1 -1 1 1 1 1 -2 -3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோட இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் 3 1 4 வந்து கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் டெல் கண்டுபிடிச்சிடலாம். டெல் கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட் எடுக்கணும். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்க நமக்கு தெரியும். இதில் ஒரு சைன் ரூல் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 எடுக்கிறோம். 2 எடுத்துட்டோம்னா 2ஓட ரோவையும் அந்த காலமையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த 4 வேல்யூஸ் எழுதிக்கணும். 1 1 -2 -3. நெக்ஸ்ட் வந்து இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அந்த -1. அப்படி இந்த ரோவும் இந்த காலமையும் விட்டுட்டோம்னா பேலன்ஸில் இருக்கும் 1 1 1 -3 இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு -1 இருக்குது. ஆக்சுவலி இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். -1 இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா நமக்கு 1 1 1 -2ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -3 × 1 -3 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே -2 × 1 -2 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +2 கிடச்சிருக்கு. -1 minus plus minus 3 1s are 3 minus 1 into 1 1 minus 1 minus plus minus 2 1s are 2 minus 1 1s are 1 2 minus 3 2 1 minus 1 வரும். minus 1 இங்கே minus 4 வரும். இங்கே minus 1 இங்கே minus 3 வரும். சால்வ் பண்ணிக்கோங்க. minus plus minus 2 1s are 2 minus minus plus 4 1s are 4 minus minus plus 3 1s are 3. சால்வ் பண்ணுவோம். 7 minus 2 நமக்கு டெல் வேல்யூ என்ன கிடைக்குது 7 -2 நமக்கு டெல் வேல்யூ 5ன்னு சொல்லி கிடைக்குது. இது நம்மளோட இந்த டெல் நாட் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷனுக்கு செட் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல், ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல், இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். ஸோ நம்ம இப்போ இந்த டெல் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இப்போ டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு டிட்டர்மினன்ட் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல மட்டும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதாவது இந்த ஈக்குவேஷனில் அந்த ஆன்சர் சைடு இருக்கு இல்லையா 3 1 4 அதை போட்டுக்கணும். மற்றபடி டெல்லில் இருக்க மாதிரி நம்ம ஒய் பார்ட்டும் இசட் பார்ட்டும் அங்கே என்ன இருக்கும் அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 1 -2 -1 1 -3. இப்போ நம்ம இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி டிட்டர்மினன்ட் மாற்றி எடுக்கணும். இந்த கிராமர் ஸ்டோனுக்கு டிட்டர்மினன்ட் மெத்தடுங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம டிட்டர்மினேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த எக்ஸ் பார்ட்டில் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் கொடுத்த ஈக்குவேஷனில் இருக்க அந்த வேல்யூஸை போட்டுக்கிட்டோம், கான்ஸ்டன்ஸை போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இதே சேம் ரூல் தான், டிட்டர்மினன்ட் தான் எடுக்க போகிறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 ரோவும் காலமும் விட்டோம்னா 1 1 -2 -3 வரும். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது சைனு 1. இந்த 1 எடுத்துட்டோம்னா இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா பேலன்ஸ் 1 1 4 -3 இருக்குது. 1 1 4 -3 இருக்குது. அடுத்து வந்துட்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு 1 மைனஸ் இருக்குது. ஸோ -1 இந்த ரோ இந்த காலம் விடும்போது நமக்கு 1 1 4 -2ன்னு சொல்லி கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிக்கலாம். 3 × மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 1s are 3. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +2 ஆகிடும். -1 minus plus minus 3 1s are 3 minus 4 1s are 4 -1 -2 × 1 -2 minus 4 1s are 4. சால்வ் பண்ணிக்கலாம். 3 இங்கே -1 வரும், -1 -7 வரும், -1 minus 4 + 2 6. இப்போ பாருங்கள், minus plus minus 3 minus into minus plus 7 minus into minus plus 6. இதை சால்வ் பண்ணுவோம். 13ல் 3 போகும், நமக்கு 10 கிடைக்கும். ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 10 கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம டெல் ஒய் கண்டுபிடிக்கணும்.
இப்போ நீங்கள் del y கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணால் y பார்ட்டில் மட்டும், அதாவது இங்கே del xல இங்கே 314 போட்டோமா, y பார்ட்டில் வந்து இப்போ நம்ம அந்த 314 போட்டுட்டு x பார்ட் z பார்ட்டில் வந்துட்டு இங்கே டெல்லில் என்ன கொடுத்தோமோ அதே தான் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து del y கண்டுபிடிக்கிறோம். del y கண்டுபிடிக்கும் போது நம்மளோட y பார்ட்டில் வந்துட்டு ஆன்சர், அதாவது கான்ஸ்டன்ஸ் 314 போட்டுக்கணும். எக்ஸ் பார்ட்லையும் இசட் பார்ட்லையும் டெல்ல நம்ம என்ன கொடுத்தோமோ, டெல்டா கண்டுபிடிக்கும் போது என்ன கொடுத்தோமோ அந்த வேல்யூஸ், அதாவது ஈக்குவேஷன் வந்து டைரெக்டாக எடுத்த வேல்யூஸை போட்டுக்கணும். இப்போ இதுக்கு இதே ரூல் தான், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரூல் படி இப்போ போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துப்போம். ஃபஸ்ட் ரோவை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ 2 எடுத்துக்கிறோம். 2ஓட ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 வேல்யூஸும் எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்க மைனஸ் சைன் இருக்குது, 3 இருக்குது, போட்டுக்கலாம். இதோட ரோவும் இந்த காலமும் விட்டோம்னா 1 1 1 -3 மிச்சம் இருக்கும். 1 1 1 -3 அதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும். ஸோ -1 அந்த ரோ அந்த காலம் விடும்போது நமக்கு 1 1 1 4 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 1s are 3 -3 மைனஸ் ஃபார்முலாவில் 4 1s are 4. நெக்ஸ்ட் வந்து -3 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 1s are 3 மைனஸ் 1 1s are 1 -1 4 1s are 4 minus 1 into 1 1. இந்த டிட்டர்மினேஷன் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் போதும், ரொம்ப ஈஸி தான். -3 -4 -7 -3 போட்டுக்கலாம். இந்த -3 -1 ஆட் பண்ணும்போது -4 வரும். -1 4 -1 நமக்கு 3 கிடச்சிச்சு. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 7 2s are 14 -14 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 1s are 3 17 ப்ளஸ் 12 போடும்போது -5. ஸோ del y வந்துட்டு -5 கிடைக்குதுங்க. அடுத்து வந்து நம்ம del z கண்டுபிடிக்கணும். del z கண்டுபிடிக்கிறது சேம் அதே தாங்க. நீங்கள் அந்த del yல வந்துட்டு y பார்ட், அதாவது இது x, y இது x காலம், y காலம், z காலம். x வேணும்போது இந்த இடத்துல ஆன்சர்ஸை போடணும், y வேணும்போது இந்த இடத்துல ஆன்சர்ஸ் போடணும், மற்ற இடத்துல என்ன இருக்குமோ அதே தான் இருக்கும். இப்போ z வேணும். ஸோ z பார்ட்டில் நம்மளோட இந்த ஈக்குவேஷனில் கொடுத்த ஆன்சர் பார்ட்டை போடணும். என்ன 3 1 4, அதாவது கான்ஸ்டன்ஸ். அப்புறம் xyல வந்து எந்த சேஞ்சும் இல்லை. xyல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டெல் கண்டுபிடிக்கும் போது என்ன வேல்யூஸ் போட்டோமோ அந்த வேல்யூஸை போட்டுக்கணும். 1 1 -2. இப்போ இதில் சேம் அதே மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த ரூல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 இந்த 2 ரோ காலம் விட்டுட்டோம்னா நமக்கு 1 1 -2 4 கிடைக்கும். மைனஸ் இருக்குது, -1 இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 1 1 1 4 கிடைக்கும். ப்ளஸ் 3 இருக்குது, இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 1 1 -2 இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 4 1s are 4, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 1s are 2 -1 4 1s are 4 minus 1 1s are 1 plus 3 minus plus minus minus 2 minus 1 1s are 1. இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 6 minus 1 4 minus 1 நமக்கு 3 ஆயிடும். plus 3 இங்கே ஒரு minus 3 6 2s are 12 minus 3 1s are 3 minus plus minus 3 3s are 9. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 12 minus 12 0 வந்துடுச்சு நமக்கு. ஆக்சுவலி 0 12 minus 12 நமக்கு del z வந்துட்டு 0ன்னு கிடச்சிருச்சு. டெல் தான் 0வாக இருக்கக்கூடாது, del z 0வாக இருக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ z வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஒய் z நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட ஃபார்முலா del x by del. del x என்னது 10/5 நமக்கு 2 கிடைக்கும். எக்ஸோட x is equal to 2. அதே மாதிரி y is equal to del y by del. del y என்னது -5/5 கேன்சல் பண்ணால் நமக்கு -1. ஸோ y வேல்யூ -1. z வேல்யூ என்ன கிடைக்கும், del z by del. del z 0/5 0/anything நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். x is equal to 2, y is equal to -1, z is equal to 0. இதான் இந்த சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். So solve the following. இப்போ நம்ம fourth subdivision பார்க்கலாம். x plus y plus z is equal to 6, 2x plus 3y minus z is equal to 5, 6x minus 2y minus 3z is equal to -7. இது அப்படியே நம்ம இப்போ லாஸ்ட் சம் எப்படி பண்ணோமோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸில் இருந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் வேல்யூஸ்க்கு. எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூக்கு, எக்ஸோட கோஃபிஷியன்ட், ஒய்யோட கோஃபிஷியன்ட், இசட்டோட கோஃபிஷியன்ட். அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ்
ஒய் இசட் இதோட கோஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டெல்லோட ஆன்சர் ஷுட் நாட் பி 0. இது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட் ரோ வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 1 ரோ 1 காலம் விட்டுட்டோம்னா நமக்கு 3 - 1 -2 -3. நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே என்ன வேல்யூ 1. அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டுட்டோம்னா 2 - 1 6 -3 இருக்கும். அடுத்து +1 இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 2 3 6 -2. அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 1 × மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 3s are 9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 1s are 2. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 2 வரும். -1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். +1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 2s are 4 மைனஸ் 6 3s are 18. இப்போது 1 11 -11 -1 இங்கே 0 ஆகிடுச்சு. +1 18 19 20 21 22 -22. ஸோ இது 0 டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 11 × 1 11 இது 0 ஆகிடுச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 22 × 1 22. இப்போ நமக்கு டெல் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா -33 கிடைக்குது. நம்மளோட டெல் வேல்யூ என்ன -33. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டெல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து XYZ கண்டுபிடிக்கணும். சால்வ் அப்படின்னாலே XYZ தான் கண்டுபிடிக்கணும். XYZ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து ΔX ΔY ΔZ வேணும் ஃபார்முலா படி. ஸோ ΔX எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார்ட், அதாவது இந்த டெல் இருக்கு இல்லையா, அந்த டெல் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த டெல்லில் ΔX அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த எக்ஸ் இது வந்து எக்ஸ் காலம், ஒய் காலம், Z காலம். இந்த எக்ஸ் காலமில் இருக்கிறத அப்படியே தூக்கிட்டு நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் இந்த 6 5 -7 இப்படி லைனாக எழுதிடணும். இதே டெல் ஒய் மற்ற 2 இடமும் அப்படியே இருக்கணும். ஒய் கண்டுபிடிக்கும் போது டெல் ஒய் கண்டுபிடிக்கும் போது இந்த காலம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 6 5 -7 போட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே இருக்கணும். இசட் கண்டுபிடிக்கும் போது இசட் காலமை தூக்கிட்டு நம்ம 6 5 -7 இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எழுதிட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கும் ΔX ΔY ΔZ கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ΔX கண்டுபிடிக்கலாம். ΔX கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் பார்ட்டில் வந்து நான் சொன்னேன் இல்லையா 6 5 -7 அந்த கான்ஸ்டன்ட்ஸ், அந்த ஒய் பார்ட்டும் இசட் பார்ட்டும் டெல்லில் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ அதே வேல்யூஸை அப்படியே எழுதிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதுதான் ΔX. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். இது சைன் மேட்ரிக்ஸோட சைன் ரூல். இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். +6 இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா பேலன்ஸ் 3 -1 -2 -3 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது 1. இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 5 -1 -7 -3 வரும். +1 இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 5 3 -7 -2 வரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 3s are 9 -9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில் 2 -1 5 3s are 15 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 15. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது 7 1s are 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 5 2s are 10. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 3s are 21. சால்வ் பண்ணிக்கலாம். 6 -11 -1 15 -7 -15 -7 ஸோ ரெண்டுமே மைனஸ். ஸோ -22 ப்ளஸ் 1 இன்ட்டு 21ல் 10% நமக்கு 11 கிடைக்கும். 6 × 11 -66 மைனஸ் ப்ளஸ் 22 ப்ளஸ் 11. இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு -66 ப்ளஸ் 33. அப்போ ΔX வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா -33 கிடைக்கும். நம்மளோட ΔX வேல்யூ. நெக்ஸ்ட்டு ΔY பண்ணணும். ΔY எழுதும் போது வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் எக்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். 1 2 6. செகண்ட் ரோவில் தான் 6 5 -7 செகண்ட் காலமில் சாரி, ஏன்னா ஒய் வந்து செகண்ட் காலம், ஸோ அங்கே சேஞ்ச். இசட்டில் எந்த சேஞ்ச் இல்லை. 1 -1 -3. சேம் அதே மாதிரி டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் மைனஸ் இது ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 எடுத்துக்கலாம். 1ஓட ரோவையும் காலமையும் விட்டோம்னா நமக்கு 5 -1 -7 -3 கிடைக்கும். -6 இந்த ரோ இந்த காலம் விடும்போது நமக்கு 2 -1 6 -3 இருக்கும். 2 -1 6 -3. நெக்ஸ்ட் +1 இந்த ரோவை இந்த காலமையும் விடும்போது நமக்கு 2 5 6 -7 வரும். அதை சால்வ் பண்ணிக்கலாம். 1 5 3s are 15 மைனஸ் இருக்குது -15 மைனஸ் ப்ளஸ் 7 1s are 7 ஃபார்முலாவில் ஒரு 7 இருக்குது -7 -6 3 2s are 6 மைனஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆகிடும். 6 1s are 6 ஆகிடும். +1 7 2s are 14 -14 -6 5s are 30. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 1 ×
மைனஸ் 22 கிடைக்கும். மைனஸ் 6 இன்ட்டு இது 0 ஆகிடும். 1 மைனஸ் 14 மைனஸ் 13 போது நமக்கு மைனஸ் 44 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு மைனஸ் 22 மைனஸ் இது 0 ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 44. அப்போ நம்ம டெல் ஒய் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 66ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம டெல் எக்ஸ் டெல் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டெல் இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டெல் இசட் கண்டுபிடிக்க சேம் அதே ரூல் தான். டெல்ல இருந்து எக்ஸ் காலம் ஒய் காலம் அப்படியே எழுதிக்கலாம். டெல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த டெல்லில் இருந்து எக்ஸ் காலம் ஒய் காலம் சேஞ்ச் இல்லாமல் எழுதிக்கலாம். இசட் காலம்ல மட்டும் நம்மளோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 6 5 மைனஸ் 7 அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஈக்குவேஷனில் அந்த சைடு ஆன்சர் செட் இருக்குல்லையே அந்த வேல்யூஸ் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 1 ப்ளஸ் 1 அந்த ரோ அந்த காலம் விடும்போது நமக்கு 3 5 மைனஸ் 2 மைனஸ் 7 கிடைக்கும். மைனஸ் 1 அந்த ரோ அந்த காலம் விட்டோம்னா நமக்கு 2 5 6 மைனஸ் 7 கிடைக்கும். ப்ளஸ் 6 அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டோம்னா நமக்கு 2 3 6 மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ இதில் இருந்து சால்வ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 7 3 சார் 21. இதில் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 2 சார் 10 ஆகிடுச்சு. மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 7 2 சார் 14 மைனஸ் 6 5 சார் 30 ப்ளஸ் 6 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 2 சார் 4 மைனஸ் 6 3 சார் 18. சரிங்க, சால்வ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் 11 வருவதுக்கு மைனஸ் 1 மைனஸ் 44 ப்ளஸ் 6 18 4 மைனஸ் 22. இதை சால்வ் பண்ணுவோம். மைனஸ் 11 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 44 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நமக்கு 6 இன்ட்டு 22 6 2 சார் 12 132 கிடைக்கணும். சால்வ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும். மைனஸ் 143 ப்ளஸ் 44 டெல் இசட் வேல்யூ வந்து நமக்கு 143 மைனஸ் 44 போகும்போது மைனஸ் 99 கிடைக்கும். ஸோ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. டெல் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட ஃபார்முலா என்ன, டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸ் எவ்வளவு மைனஸ் 33 பை மைனஸ் 33 நமக்கு கேன்சல் பண்ணால் 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஒய் வேல்யூ எப்படின்னா டெல் ஒய் பை டெல். டெல் ஒய் என்னது மைனஸ் 66 பை மைனஸ் 33. அப்போது 2 கிடைக்கும் நமக்கு ஒய் வேல்யூ. இசட் வேல்யூ என்னது டெல் இசட் பை டெல் மைனஸ் 99 பை மைனஸ் 33. அப்போ நமக்கு 3 ஆன்சர். அப்போ ஒய் வேல்யூ 2 இசட் வேல்யூ வந்து நமக்கு 3. இப்போ ஆன்சரில் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு 1 2 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 4th சப்டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th சப்டிவிஷனில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 6y plus 6z is equal to minus 3, 5x minus 2y plus 3z is equal to minus 5. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை கோஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 1 4 3 2 minus 6 6 எப்பவுமே கோஃபிஷியன் வித் சைனோட தான் எழுதணும். 5 minus 2 3. இது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டெல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு டெல் வந்து எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதோட ஆன்சர் நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் 1 இந்த ரோ இந்த காலம் விடும்போது நமக்கு மைனஸ் 6 6 மைனஸ் 2 3 கிடைக்கும். மைனஸ் 4 அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டுட்டோம்னா 2 6 5 3 2 6 5 3. அடுத்தது ப்ளஸ் 3 இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா நமக்கு 2 மைனஸ் 6 5 மைனஸ் 2. அதாவது நம்ம எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பர் இருக்கிற ரோவையும் அந்த நம்பர் இருக்கிற காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 வேல்யூஸை எழுதிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், 1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 6 3 சார் 18 மைனஸ் இதில் ஒன்று இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் 6 2 சார் 12. அடுத்தது மைனஸ் 4 2 3 சார் 6 மைனஸ் 6 5 சார் 30 ப்ளஸ் 3 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 2 சார் 4. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 30. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1 மைனஸ் 6 வரும். மைனஸ் 4 30 மைனஸ் 6 மைனஸ் 24 ப்ளஸ் 3 30 மைனஸ் 4 26. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 96 ப்ளஸ் 78. நான் சால்வ் பண்ணால் மைனஸ் 6 ப்ளஸ் 174 டெல்டா இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 174லேருந்து மைனஸ் போகும்போது 1
68. இதான் நம்மளோட டெல். நம்ம நெக்ஸ்ட் டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டெல் எக்ஸ் ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நமக்கு இப்போ சால்வ் அப்படின்னாலே எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ தான் வேணும். எக்ஸோட ஃபார்முலா என்ன? டெல் எக்ஸ் பை டெல். ஒய்யோட ஃபார்முலா டெல் ஒய் பை டெல். இசட்டோட வந்து டெல் இசட் பை டெல். டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துருக்கோம் இல்லையா டெல், இதில் வந்து இந்த எக்ஸ் பார்ட், இது வந்து எக்ஸ் காலம், இது ஒய் காலம், இது இசட் காலம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேணும் அப்படிங்கும்போது டெல் எக்ஸ் வேணும்போது இந்த எக்ஸ் காலமில் இருக்கிற வேல்யூஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ், அதாவது இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்களே ஆன்சர் பார்ட்டில் ஈக்குவல் டு அடுத்ததாக கொடுத்துருக்காங்களே 2 - 3 - 5 இந்த வேல்யூஸை அங்கே போடணும். இதே டெல் ஒய் கண்டுபிடிக்கும் போது ஒய் காலமில் இருக்கிற இந்த 4 - 6 - 2 எடுத்துட்டு இந்த 2 - 3 - 5 போடணும். மற்றபடி இந்த வேல்யூஸ் இதில் டெல்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இசட் வேணுங்கும் போது இசட்ல வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் போட்டுட்டு இங்கே வந்து நார்மலாக இந்த வேல்யூஸே போடணும். ஸோ நம்ம போடலாம். டெல் எக்ஸ் போடும்போது பாருங்கள், எக்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் பார்ட்டில் என்ன இருக்குது? 2 - 3 - 5. மற்றபடி ஒய் பார்ட்டில் 4 - 6 - 2 அதில் டெல்லில் என்ன இருக்கோ அது மாதிரியே போட்டுக்கலாம். பாருங்க, அப்போ நம்ம இது வந்து ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். 2 எடுத்துட்டு இந்த ரோ இந்த காலம் ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு -6 6 - 2 3. அடுத்து -4 இதோட காலமையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம்னா நமக்கு -3 6 - 5 3 வரும். அடுத்து வந்து +3 இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டோம்னா -3 -6 -5 -2 இருக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 எடுத்துட்டோம்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 6 3s are 18. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 2s are 12. -4 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 3s are 9. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30. ப்ளஸ் 3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் 6 5s are 30. நம்ம சால்வ் பண்ணி எழுதும் போது இன்டூ -6 -4 இன்டூ 21 ப்ளஸ் 3 இன்டூ -24 வரும். -12 minus plus minus 21 into 4 84 minus plus minus 24 into 3 72. இது இப்போ டெல் எக்ஸோட நம்ம வேல்யூ கிடைச்சிருச்சு -168. இது நம்மளோட டெல் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் காலம் ஒய் காலம் எஸ்எட் காலம். இந்த ஒய் காலமில் ஒய் வேணும்னா ஒய் காலமில் அந்த ஆன்சர்ஸ் எடுத்து போடுங்க. 2 -5 சாரி -3 2 -3 -5. அதுபடி 1 எக்ஸ் காலமும் இசட் காலமும் டெல்லில் என்ன போட்டோமோ அதுவே போட்டுக்கலாம். 1 2 5 3 6 3. இதுக்கு நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ப்ளஸ் அப்போ 1 இன்டூ இந்த காலம் விட்டோம்னா -3 6 -5 3. அடுத்தது -2 இந்த ரோவையும் இந்த காலமையும் ஸ்கிப் பண்ணோம்னா 2 6 5 3. அடுத்தது +3 இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டோம்னா 2 -3 5 -5. அதை சால்வ் பண்ணிக்கலாம். 1 இன்டூ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 3s are 9. இதில் ஒரு -6 5s are 30 -30 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ +30. -2 3 2s are 6 -6 5s are 30. +3 minus plus minus 5 2s are 10 minus plus minus ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 5s are 15. சால்வ் பண்ணும்போது நமக்கு 1 இன்டூ 39 -2 மைனஸ் தான் ஒரு பெருசு. 30ல் 6 போனால் 24 ப்ளஸ் 3 15 minus 10 நமக்கு 5. 39 into 1 39 minus minus plus 24 into 2 48 plus 15. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டெல் ஒய் வேல்யூ கிடைக்கும். டெல் ஒய் வேல்யூ வந்துட்டு 84 கிடைக்கும். டெல் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெல் இசட் கண்டுபிடிக்கணும். டெல் இசட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் நம்ம அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இசட்டுங்கிற இடத்துல மட்டும் இசட் காலம்ங்கிறது தேர்ட் காலம், அந்த காலமில் மட்டும் நம்மளோட இந்த கான்ஸ்டன்ட்ஸ் 2 -3 -5 போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் டெல்லை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. டெல்லில் எக்ஸ் பார்ட்டில் 1 2 5 இருக்குது, 4 ஒய் பார்ட்டில் 4 -6 -2 இருக்குது. ஸோ இதை நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இது டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 1 இந்த ரோ இந்த காலம் இடும்போது -6 -3 -2 -5 -4 இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுறோம். ஸோ 2 -3 5 -5 ப்ளஸ் 2 இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம விடும்போது 2 -6 5 -2. இப்போ அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபார்முலா -3 2s are 6 -4 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 5 2s are 10. இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 3s are 15 ப்ளஸ் 2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 2s are 4. இதில் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 36 5s are 30
இது சால்வ் பண்ணும்போது 1 into 24 minus 4 5 plus 2 30ல 4 போச்சுன்னா 26. இதை சால்வ் பண்ணும்போது 24 minus 20 5 4 சார் 20 26 into 2 6 2 சார் 12 52 வரும். இதை சால்வ் பண்ணும்போது 56 கிடைக்கும். 56 இல்லை 24 plus 52 minus 76 minus 20 del z ஓட வேல்யூ வந்து 56. ஸோ நம்ம இப்போ del x del y del z del எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா x y z வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் எழுதிட்டோம்னா நமக்கு இங்கே ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். x is equal to del x by del. ஸோ minus 168 by 168 minus 1. அப்போ நம்மளோட x ஓட வேல்யூ -1. y is equal to del y by del. del y எவ்வளவு 84 by 168. இது 1 இது 2 டைம்ஸ் வரும் 1 by 2. z is equal to del z by del. ஸோ 56 divided by 168. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 by 3 வரும். அப்போ நம்மளோட x is equal to -1, y is equal to 1 by 2, z is equal to 1 by 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. தேங்க்யூ.